ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெடிமேட் கறிக்கு கூட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பொடி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நான் 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதில் 1/3 மிளகு, ஒரே ஒரு வத்த மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறமா ஜீரகம் இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். முதல்ல இந்த ஜீரகத்தை தவிர எல்லாத்தையும் வாணலியில் போட்டு எண்ணெய் விட்டாலும் விடலாம், ஒரு ட்ராப்பு, இல்லைன்னா வெறும் வாணலியில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கணும். கடைசியில் அடுப்பை இறக்கிறத நீங்கள் ஜீரகத்தை போட்டு இறக்கலாம். இப்போ அதை நல்லா ஆறினவுடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த பொடியை நாம் பொரிச்சு கூட்டு பண்ணுறோம் இல்லையா, அப்போ இது 2 ஸ்பூன் போட்டு மிளகாத்தூளுக்கு பதிலாக இதை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி பச்சை காய்கறி, அவரைக்காய், பீன்ஸு, புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிக்கெல்லாம் வத்த மிளகாய் தாளிச்சு கொட்டாத இந்த பொடியை நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு தூவிட்டு ஒரு கலரி இறக்கினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பத்திய சமையல்னு சொல்லும்போது இந்த பொடியை யூஸ் பண்ணோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.